மூன்றாம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லையென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் மூன்றாம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லையென்று கூறியுள்ள அதே நேரத்தில் தன்னால் தனது ஆட்சியால் அது நிகழ்வதை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைவரும் உயிரிழப்பதை காண தனக்கு விருப்பமில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் விபத்துக்குள்ளான விமானம் ஓடுபாதையிலிருந்து அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த திங்கட்கிழமை டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் டெல்டா விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. சீரற்ற காலநிலை காரணமாக விமானம் ஓடுபாதையில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 21 பேர் காயமடைந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமான விபத்து தொடர்பில் விசாரணை செய்வதற்காக விபத்துக்குள்ளான விமானம் ஓடுபாதையில் அதே நிலையில் காணப்பட்டது. விசாரணை அதிகாரிகளின் ஆய்வின் பின்னர் குறித்த விபத்துக்குள்ளான விமானம் ஓடுபாதையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தங்க ஏற்றுமதி ஜனவரியில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்ற தங்கத்தின் அளவு 13 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்து உலகின் மிகப்பெரிய தங்க சுத்திகரிப்பு மற்றும் பரிமாற்ற மையமாக உள்ளது. ஜனவரியில் அமெரிக்காவுக்கு 192.9 டன் தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது டிசம்பரில் உள்ள 64.2 டன்னுடன் ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகம். டொனால்ட் ட்ரம்ப் புதிய இறக்குமதி வரிகளை அறிவிக்க தயாராக இருப்பதனால் தங்க பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளன. இதனால் அமெரிக்காவின் தங்க பங்குகளில் 116% உயர்வு ஏற்பட்டுள்ளது. மொத்தமாக சுவிட்சர்லாந்து 225.4 டன் தங்க ஏற்றுமதி செய்துள்ளது. ஆனால் சீனா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய சந்தைகளுக்கு வர்த்தகம் குறைந்துள்ளது. லண்டன் சந்தையில் தங்கத்தின் திரவத்தன்மை குறைந்துள்ளதால் விலை வேறுபாடும் அதிகரித்துள்ளது. இதன் எதிர்விளைவுகள் பொருளாதாரத்திலும் தங்க வர்த்தகத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் தற்காலிக விசா வழங்கப்படுவது குறித்து உக்ரைனிய அகதிகள் கவலை தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைனிய அகதிகளுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஒரு தொண்டு நிறுவனம் பிரித்தானிய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தனது முழுமையான படையெடுப்பை பிப்ரவரி 2022 அன்று தொடங்கியதைத் தொடர்ந்து யுபிஇ மூலம் அகதிகள் 18 மாதங்கள் வரை தங்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் இது நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை. இதுகுறித்து பதிலளித்த பிரித்தானிய உள்துறை அமைச்சு உக்ரைன் அரசின் விருப்பத்திற்கேற்ப அவர்கள் போருக்கு பிறகு தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்துள்ளது. அத்தோடு பிரித்தானியாவில் நிரந்தர குடியுரிமை விரும்புவோருக்கு வேறு வழிகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. குறித்த அகதிகள் நிரந்தர குடியுரிமை பெற்றது போல இது குறித்த போருக்கு பிறகு விவாதித்து முடிவு செய்யலாம் என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி என தெரிவித்துள்ளார். ஜனவரி 2025 அரசு விசா விதிகளை மாற்றி உக்ரைனிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பிரித்தானியாவிற்கு அழைத்து செல்ல அனுமதி அளித்தது. யுபிஇ விசா மூலம் 18 மாத நீட்டிப்பு நீடிக்கின்ற நிலையில் உக்ரைனிய அகதிகள் நிரந்தர குடியுரிமை பற்றிய நிச்சயத்தன்மை இல்லாமை காரணமாக கவலையடைந்துள்ளனர். இந்த நிலையில் அரசு இந்த விசாக்களை எதிர்காலத்தில் மதிப்பீடு செய்யும் என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்ய போரில் ட்ரம்பின் தலையீட்டை தொடர்ந்து உலக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகி வருவதை காண முடிகின்றது. உக்ரைன் போர் உருவாகும் முன் நெருங்கிய நண்பர்கள் போல காணப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானும் ரஷ்ய ஜனாதிபதி புடினும் இப்போது கிட்டத்தட்ட எதிரணியினர் போல ஆகிவிட்டார்கள். இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்ய போரில் ட்ரம்பின் தலையீட்டை தொடர்ந்து உலக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகி வருவதை காண முடிகின்றது. உக்ரைன் அமைதி தொடர்பில் ஒரு அணியாக
ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிற்க மறுபக்கம் பிரித்தானியா, பிரான்ஸ் முதலான ஐரோப்பிய நாடுகள் ஒரு அணியில் நிற்கின்றன. எல்லோரும் இணைந்தே அமைதியை ஏற்படுத்த முயல்வது போல ஒரு தோற்றம் காணப்பட்டாலும் அவ்வப்போது அவர்களுடைய உண்மையான உணர்வுகள் வார்த்தையாக வெடித்து விடுகின்றன. உக்ரைன் போரை நிறுத்த நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறினாலும் ட்ரம்ப் தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதியான வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை அவமதிக்கும் விதத்தில் பேசி வருகின்றார். ஜெலன்ஸ்கி உக்ரைன் ஜனாதிபதியாகும் முன் ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர். அதை கேலியாக சுட்டிக்காட்டி அவரை காமெடியன் என்று கேலி பேசியுள்ளார் ட்ரம்ப். அத்துடன் ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் அவர் உக்ரைன் ஜனாதிபதியே இல்லை, ஆகவே அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எப்படி என அமெரிக்க தரப்பு கேள்வி எழுப்பியதும் உண்டு. இந்த நிலையில் வார்த்தை மோதல் முற்றி ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என விமர்சித்துள்ளார் ட்ரம்ப். ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாகவும் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவல் மேக்ரான் ஜெலன்ஸ்கி சுதந்திர அமைப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என கூறியுள்ளார். சமூக ஊடகம் ஒன்றில் கேள்வி பதில் நிகழ்ச்சியொன்றின் போது ஜெலன்ஸ்கி சுதந்திர அமைப்பின் மூலம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆனால் புடின் அப்படியல்ல என்று கூறியுள்ளார் மேக்ரான். உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா 161 ஆளில்லா விமானங்களை ஏவியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதலால் பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏவுகணை தாக்குதலால் எரிவாயு உற்பத்தி மையங்கள் சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு வலுசக்தி அமைச்சர் ஜெர்மன் கலுஷெங்கோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த நாட்களில் மாத்திரம் ரஷ்யா 122 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் யுக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது.